இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரமாவே விஜய் அவர்களின் வேட்புமனு மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்துக்குடைய 2ஆம் கட்ட தலைவர்களோட வேட்புமனு அப்படின்ற பெரும் பிரச்சனை ஒண்ணு பிரேக்கிங்ல போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூல் டவுன் ஆன நியூஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்ற ஒரு விஷயமும், இத விட ரொம்பவே முக்கியமாக அந்த தீய சக்தி அப்படின்றது இன்னைக்கு பெரம்பூர்ல மற்றும் திருச்சி கிழக்குல விஜய்க்கு எதிரா பண்ணி வச்சிருக்கிற பெரும் சம்பவங்கள். இத பத்தி நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். ரொம்பவே முக்கியமான வீடியோ. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு, அப்படியே யாருக்காவது 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து பெரம்பூர்ல விஜய் அவர்களுடைய மனு வந்து பரிசீலனையில இருக்கும். நிறுத்தி வச்சிருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற டிஎம்கே உடைய தீய சக்திகளுடைய சுயேட்சை வேட்பாளர்கள் சில பேர் மற்றும் அந்த கட்சியில இருக்கிற சில பேர் வந்து விஜய் அவர்கள் 2, 3 தடவ வந்து அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருப்பாரு. ஒரு இதுல வந்து 51 வயசு, 52 வயசு அந்த டிஃபரெண்ட் மற்றும் இந்த சொத்து பிரச்சனை, லாஸ்ட்டா அந்த வண்டியோட கேரவன் மேட்ரு, அதுக்கப்புறம் சில வழக்கு விஷயம். இத 3யுமே வந்து திரும்ப திரும்ப வந்து தாக்கல் பண்ணி காலையில வந்து 3வது தடவையும் சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு இடத்துல அதை நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய ஆட்சேபனை அப்படின்ற ஒரு காரணம். நிறுத்திய வைப்பு அப்படின்னா அதை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து வரப்போற சில வேட்பாளர்களை அறிவிச்சதுக்கு அப்புறமா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்து ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே பண்ணுவாங்க. இதுதான் நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கான ஒரு பரிசீலனை. இதே தான் திருச்சி கிழக்குலையும் நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 7150 பேர் சுயேட்சை வேட்பாளர்களாக வந்து இன்னைக்கு தன்னுடைய சுயேட்சை வேட்பாளர்களாக தன்னுடைய ஒரு சின்னத்தில் மக்களுக்காக நாங்கள் வேட்பாளராக இறங்குறோன்ற பேரில் 7150 பேர் இறங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கும் போதும் இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் அதிக சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை வந்து இறக்கியிருக்காங்க. அதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில பேருடைய அந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒரு சில பேரோட வேட்பு மனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதி, விஜய் அவர்களுடைய பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி மற்றும் சீமான் அவர்களுடைய காரைக்குடி தொகுதி, இந்த 3-4 தொகுதிகளிலேயும் அதிகப்படியான சுயேட்சை வேட்பாளர்களுடைய மனுக்கள் அதிக அளவில் வேட்பு மனுவில் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து நேற்று பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது 37 பேர் வந்து ஒரே தொகுதியில் சுயேட்சையாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் 18 பேர் வந்து கரூர் தொகுதியை சேர்ந்தவங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? கோவை தெற்குல போட்டியிட போறவங்க அந்த ஒருவேளை சுயேட்சையாக அங்கேருந்து வரவங்க அங்கேருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், ரொம்ப நாள் அந்த தொகுதி முன்னேறாமல் இருக்குது, நான் நல்லது பண்ணணும்னு வந்திருக்கேன், நான் சுயேட்சை வேட்பாளராக வர்றேன்னா அந்த தொகுதியிலேருந்து வந்தவங்க தான் போய் தன்னுடைய மக்களுக்காக நான் வேலை பார்க்க போகிறேன், எப்படியாவது மக்களோட காலில் விழுந்தாது நான் ஓட்டு வாங்கி மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு வர்றவர் தான் ஒரு சுயேட்சை வேட்பாளர். ஆனால் இந்த தீய சக்தி திமுக வந்து தன்னுடைய சுயேட்சை வேட்பாளர்களை இறக்கி விட்டு பணத்தை தண்ணியாக செலவழித்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்றது முதல் முக்கிய காரணம். பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்களுக்கும் சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அது என்ன மேட்ரு அப்படின்னா, ஏடிஎம்கே காரங்கள்லாம் சேர்ந்து பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிக்கிட்ட ரொம்பவே வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, உதயநிதி அவர்கள் கொடுத்துள்ள அந்த சொத்து பத்திரம் அப்படின்றது ஒரு பெரிய மாறுதலாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரெட் ஜெயன்ட் மூவிஸ் அப்படின்றது அவங்களோடது அப்படின்னு தெரியும். இன்னைக்கு அவங்களுடைய பேரில் இருக்கிற சில நிறுவனங்களை ஈஸியாக இன்ப நிதிக்கு மாற்றுறாங்க. இன்ப நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பேன் கார்டே இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தகவல். அப்போ பேன் கார்டே இல்லாத ஒரு நபருக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு 1000 கோடி மதிப்பிலான ஒரு சொத்துக்களை, 1000 கோடின்றது சும்மா ஒரு கில்லுக்கீரை மாதிரி, அதவே அவங்களால மாற்ற முடியுது அப்படின்னா அப்போ இவங்க என்னென்ன மாற்றிருப்பாங்க? இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையில் 2 கோடி ரூபா தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாகவே அவங்களே பாவம்பா, அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சொத்து பத்திரத்தில் தாக்கல் பண்ணும்போது நமக்கே பகீர்னு இருந்துச்சு. அப்போ உதயநிதி வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ரெட் ஜெயன்ட் நிறுவனமான அதை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் நடிக்கிறவங்களுக்கே கோடி கோடியாக சம்பளம் கொடுக்குறவங்க, ஆனால் அவங்கள்ட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்றது தான் பெரிய காமெடியா இருந்துச்சுன்ற மாதிரி ஏடிஎம்கே காரங்க ஒன்னொன்னா வந்து இன்னைக்கு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களோட வண்டவாளம் பூரா தண்டவாளத்தில் ஏறிக்கிட்டு இருந்த சில நிமிடங்களிலேயே உதயநிதியோட வேட்புமனு அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா மேட்ரு வருது. ஆதவர்ஜுனாவுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கிறாங்க. காரணம் என்ன? இப்போ விஜய் அவர்களுடைய மனைவி அப்படின்ற ஒரு இடத்துல வர சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள் மீது ஒரு டைவர்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் கருத்து வேறுபாடு சரியில்லை அப்படின்றது ஒரு சம்பவம். இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் தங்களுடைய மனைவியோடைய அந்த ஒரு சொத்து மதிப்பை வந்து காட்டியிருக்காங்க. அதே போல ஆதவர்ஜுனா மற்றும் டெய்சி அர்ஜுனா, அவங்களோட மனைவி பேரு டெய்சி, இவங்க 2 பேத்துக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா தெரியாட்டினாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு.
அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வேட்புமனு வந்து இன்னும் அவங்களுக்குள்ள டைவர்ஸ்லாம் ஆகலை. அவங்களுடைய மனைவி இவங்க அப்படின்ற ஒரு கருத்தோட அவங்களுடைய சொத்து மதிப்பையும் அதை காட்டணும் அப்படின்றது ஒரு சட்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா காட்டியிருக்காப்புல நிறையா சொத்துக்கள் மதிப்பை காட்டியிருக்காரு. அவரோட சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 442 கோடியான அவங்களோட சொத்து. அதில் அசையும் சொத்து, அசையாம் சொத்து, நிறைய சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க, வாகனங்கள், நிலம் மற்றும் கட்டிடம், இது எல்லாத்தையும் சேர்த்து நகைகள் மட்டுமே 2 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பாக இருக்கையில் ஆதவ அர்ஜுனாவுடைய பேரில் இருக்கிறது 197 கோடி, அவங்களோட மனைவி பேரில் இருக்கிற 245 கோடி ரூபாயை காட்டலை அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு வாதமாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா 35 நிறுவனங்களில் ஷேர்ஸாக இருக்காங்க. ஷேர்ஸ் அப்படின் போது கணவன் மனைவி 2 பேரும் ஷேரிங்கில் இருக்காங்க. ஒரு சில கம்பெனிகளில் ஆதவ அர்ஜுனா மட்டும் ஷேரிங்கில் இருக்கிறாப்புல. அது போக அவருடைய தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து ஒரு வாலிபாலுடைய ஒரு பெரிய கோச்சர், அதுலேருந்து சில வருமானங்கள் அவருக்கு இருக்குது. இதெல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் அவர் மறைச்சிருக்கார் அப்படின்ற ஒரு சம்பவம். அப்படின்றதை இவங்க ஒட்டுமொத்தமாக வந்து அந்த சுயேட்சை மற்றும் திமுகவுடைய தீய சக்திகள் எல்லாத்தையுமே கொண்டு வரும்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் எல்லாத்தையுமே இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு ஆல்ரெடி எல்லாமே தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில கோடிகள் மட்டும் விட்டு போயிருக்கு. கையில் இருக்கிற 2 கோடி ரூபாயை மட்டும்தான் ஆதவ அர்ஜுனா சேர்க்கல அப்படின்றது ஒரு கருத்தாக இருந்திருக்கு. அந்த 2 கோடி ரூபாய்க்கும் அவங்க லாஸ்ட்டில் கணக்கு காமிச்சு தங்களுடைய வேட்புமனுவை பிரமாண பத்திரத்தில் மூலியமாக தாக்கல் பண்ணி இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டி நகரில் புசி ஆனந்த் அவர்களுடைய மனுவும் ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்க. பொள்ளாச்சி இது நம்மளுடைய பொருளாளர் மயிலாப்பூருடைய வெங்கட்ராமன் அவர்களுடைய இது ஏற்றுக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மரிய வில்சன் ஆர்கே நகர் தொகுதி, இவரோட பஞ்சாயத்து தான் பெரும் பஞ்சாயத்தாக போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஜேபிஆர் கல்வி நிறுவன உரிமையாளரான ஜேபிஆர் அப்படின்றவரோட மருமகன். அவர் பெரிய கல்வியாளர். அது போக பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு அளவுக்கான இருக்கிற மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர். இன்றைக்கி ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் மொத்தமாக கையில் எடுத்து வச்சுருக்காரு. ஏகப்பட்ட பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு. ஏகப்பட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மரிய வில்சன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சதுலேருந்தே ஒரு பெரிய பேசுபொருளாக போச்சு. ஏன்னா பெரிய நிறுவனத்தின் உரிமையாளரான இன்னைக்கு இருக்கிற ஜேபிஆர் அவர்களுடைய மருமகனான மரிய வில்சன் அவர்களை ஏகப்பட்ட கட்சிகள் உள்ள இழுத்து பார்த்தாலும் கூட அவர் போக மாட்டேன்னு தமிழக வெற்றிக் கழகத்தில் தான் இருந்தாப்புல. அவருடைய வேட்புமனுவில் வந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய மாமனார் கொடுத்த சொத்துக்கள் அப்படின் போது நீங்கள் மரிய வில்சன் பேரில் இருக்கிறத மட்டும் காமிச்சிட்டாரு, மனைவி பேரில் இருக்கிற மாமனாரோட சொத்தை காமிக்காமல் விட்டுட்டாரு அப்படின்றது பெரிய பஞ்சாயத்து. அதுக்கப்புறமா அதுக்கான அபிடபிட்டையும் தாக்கல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவருடைய வேட்புமனுவை ஏற்று முடிச்சிட்டாங்க. இவ்வளோதையும் போக கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் வேட்புமனுவும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவரெல்லாம் தேர்ந்து இதெல்லாம் என்ன நடக்கும், யார் என்ன பண்ணுவா, தீய சக்தி என்ன பண்ணும், எல்லாத்தையும் பலந்துன்னு கொட்டப்பட்டவர்ன்றனால அவர் வேட்புமனுவை ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்க. சட்ட வல்லுநர்களை வைத்து அவர் தெளிவாகவே வேலையை பார்த்துட்டாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஏகப்பட்ட பேருக்கு வந்த பிரச்சனை இந்த மழை போல வந்தது பனி போல விலகுன்ற மாதிரியா விலகிருச்சு. ஆனால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கவே பட்டு விட்டது. டி இந்திராணி அப்படின்றவங்க இவங்களோட வேட்புமனு பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டு அதுக்கான காரணங்கள் நிறைய தாக்கல் பண்ணாலும் தேர்தல் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளப்படலை. பர்கூர் அப்படின்ற தொகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என் தனபாலு அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரை போட்டு அவங்க வந்து இன்னைக்கு நாமினேஷன் பண்ணி அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றிக் கழக தேர்தல் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு நம்மளாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால நம்ம புதுச்சேரியை கண்டுக்காமல் விட்டுட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 5-6 வேட்பாளர்கள் மனு நிராகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சரி பண்ணி ஏற்றுக்கிட வச்சுட்டாங்க. லாஸ்ட்டாக இந்திராணி அவர்களுடைய மனுவை மட்டும் இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ திருச்சி மேற்குக்கு நம்ம வரப்போகிறோம். KN நேரு அவர்களுடைய தொகுதி. இப்போ இந்த தடவை அவர் அங்கே தான் நிற்கிறாப்புல. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவர் மேலே இப்போ புதுசாக என்னென்னலாம் வழக்கு வந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நகராட்சி மன்ற ஊழல் மற்றும் அந்த ஏகப்பட்ட ஊழல், இது போக பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்களுடைய திருட்டு, கிட்னி ஊழல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய பேருக்கு மேலே இண்டிவிஜுவலாகவே வந்து நிறைய பேர் பொதுநல வழக்காகவும் தொடர்ந்துருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பிரமாண பத்திரத்தில் அந்த வழக்குகளை சேர்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் கரூர் வழக்கில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், இப்போ தற்போதைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய பேரும் குற்றப்பத்திரிகையில் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களாம் அந்த டைமில் அங்கே வந்துட்டாங்க அப்படின்றனால. அப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த மனுவில் எந்த ஒரு வழக்கையும் காட்டப்படவில்லை அப்படின்றது வெளியில் வந்த தகவல். இன்னும் கூட அவங்க அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒன்லைனில் அதை காமிச்சிருக்கோம், சிபிஐ வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல நாங்கள் சாட்சியாக தான் இருக்கோம், இது எங்கள் மேலே போட்ட வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாதத்தை முன் வச்சுருக்காங்க. இருந்தால் கூட அதிமுகவினர் யாருமே ஏற்றுக்கிறல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது.
இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது ஆரம்பத்தில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் விஜய் அவர்களுடைய 2 மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டாலும் அங்கே நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் 5 விஜய் அப்படின்ற பேரில் நிறையா பேர் இறங்குறாங்க. 5 பேர் விஜய் அப்படின்ற பேரில் ஒரே ஒருத்தர் ஜோசப் விஜய்ன்ற பேரில் இறங்குறாப்புல. நம்மளுடைய அண்ணன் ஜோசப் விஜயை தவிர்த்து ஒரு ஜோசப் விஜய் மற்றும் 4 விஜய்கள் மொத்தம் சேர்த்து அவங்களோட இன்சியல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு சி வருது, 2 பேர்த்துக்கு எஸ் வருது, ஒருத்தருக்கு ஏ வருது. இவங்கெல்லாம் வந்து அங்கே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மனுவும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அவங்களுடைய சுயேட்சை சின்னம் தனித்தனியாக இருக்குது, இன்னும் அதை வெளியிடலை. திருச்சியில் பார்த்தீங்கன்னா 3 பேர் விஜய் அப்படின்ற பேரில் தாக்கல் பண்ணுறாங்க. 2 பேருக்கு சி இன்சியல் வருது, ஒரு ஆளுக்கு எஸ் இன்சியல் வருது. இந்த சி எஸ் இது ரெண்டையுமே நம்ம எதுக்காக கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா, சி பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் விஜய் அப்படின்ற இடத்துல சி வரும். ஒரு சில பேர் சந்திரசேகருக்கு எஸ் போடுவாங்க. அப்போ எஸ் வந்தாலும் சந்திரசேகர்னு வரும், சி வந்தாலும் சந்திரசேகர்னு வரும். அப்போ அங்கே போனால் நம்ம போய் பார்க்க வேண்டிய இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வேட்புமனு அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பெரம்பூர் தொகுதி திரு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். முக்கியமான மேட்ரு இங்கே தான் இருக்குது. அதனால தான் அவர் தன்னுடைய ஆவணங்களில் குறிப்பிட்ட உள்ள பெயரை ஜோசப் விஜய் என்று குறிப்பிட்டுள்ளார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்குலையும் ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இவங்க இந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பாங்க, அதனால் நம்ம முன்கூட்டியே தெளிவாக இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு அண்ணன் தெளிவான முடிவு எடுத்துருக்கிறாப்புல. இப்போ இவங்க எப்படின்னா ஜோசப் விஜய்ன்ற பேர் கிடைக்கலையா என்னமோ தெரில, ஒரே ஒருத்தர் வச்சு ஜோசப் விஜய்னு இறக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 பேரை ஜோசப் விஜய்னு மட்டும் இறக்கியிருக்காங்க. திருச்சியில் 3 பேரை விஜய்னு இறக்கியிருக்காங்க. அவங்களோட சுயேட்சை சின்னமும் இன்னும் வெளியிடலை, மறைச்சு வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக சதி நடக்குதுன்னு. ஏன்னா இதே சம்பவம் 2021 தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களுக்கு நடந்திருக்கு. ஒய்யாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம், ஒய்யாரம் பன்னீர்செல்வம், ஒய்யாத்தேவரின் பேரன் பன்னீர்செல்வம், ஒய்யாத்தேவர் பன்னீர்செல்வம் எப்படி பாருங்கள், ஓனே வருதா. இந்த பஞ்சாயத்து தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நடந்திருக்கு. இந்த ஓபிஎஸ் அப்படின்ற ஷார்ட் ஃபார்மும் சரி, ஒய்யாத்தேவர் பன்னீர்செல்வம் அப்படின்ற பெரிய எழுத்தும் சரி ஓபிஎஸ்ன்னு தான் வரும். அவங்களுக்கான சுயேட்சை சின்னம் அப்படின்றது என்னவா இருந்தால் கூட நம்மளுடைய அப்போ வந்து அந்த காலகட்டங்களில் ஏடிஎம்கேல இந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை அதிக அளவு இந்த ஓபிஎஸ்கள் பூரா பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணமும் அந்த திமுக தான். அந்த திமுகவில் தான் இப்போ அண்ணன் போய் இணைஞ்சிருக்கிறாப்புல. அப்போ எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறதுன்னு தெரில, அதனால் நம்ம அதை சொல்ல வேணாம். அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு நடக்கக்கூடாது அப்படின்றனாலையும், அதிகப்படியான இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றனாலையும், நம்மளுக்கெல்லாம் அவங்கள மாதிரி என்ன மேலே இல்லாமல் இருக்கும், நம்மளுக்கெல்லாம் மேல்பாணி க்ளீனாக இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியும். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பிரச்சாரம் நாளைக்கு. இன்றைக்கி வேட்புமனு பரிசீலனை இருந்தனால தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் திருநெல்வேலிக்கு போகல, நாளைக்கு போகிறாரு. அதுக்கான ஏற்பாடுகள் பயங்கர தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் கூட அங்கே தான் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த வேட்பாளர்களும் அங்கே நாளைக்கு 3 வேட்பாளர்களை அறிமுகம் பண்ணுறாரு. தயவுசெய்து நாளைக்கு அந்த கூட்டம் அப்படின்றத ஒன்றை தவிர்த்துட்டு விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிற வழிகாட்டி நெறிமுறைகளை நம்ம பயன்படுத்தி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போயிருங்க. இந்த முக்கியமான விஷயத்தை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் சின்னங்களிலும் பல குளறுபடிகள் இருக்குது. ஒவ்வொரு சுயேட்சைக்கும் பார்த்தீங்கன்னா விசில் மாதிரியான சின்னங்கள் ஏகப்பட்ட இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம தெளிவாக அடுத்தடுத்து பேசுவோம். உங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா அந்த விசில் அப்படின்றத கரெக்டாக அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுங்க. ஏன்னா விசில் அப்படின்றது நம்ம எந்த பக்கம் வச்சு ஊதுறோம் அப்படின்றதுல கூட அந்த டிஃப்ரென்ஸ்லாம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.